சின்ன சிறுசுக்குள்ள கல்யாணம் ஆன புதுசுல சண்டை சச்சரவெல்லாம் வர்றது சகஜம் தானம்மா. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது சின்ன பிரச்சனை மாதிரி தெரியலையம்மா. ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரில தெரியுது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இத பாரு, தாத்தா பாட்டி மனசு நோக கூடாதுன்னு நான் உன் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னு அருள் உன்கிட்ட சொன்னது என் காதுல விழுந்துச்சு. நீ சொன்னதுக்காக ஒன்னும் நான் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கல. அவங்க மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் ஆசீர்வாதம் வாங்கினேன். இங்க பாராத்தா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் இந்த பாட்டி ஆசைப்படுறேன். ஆத்தா, இந்த பாட்டி கிட்ட எதையும் மறைக்காத. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை சொல்லுங்க வானதி. என் கல்யாணம் நடந்ததே பெரிய பிரச்சனைக்கு நடுவுல தான் பாட்டி. அவருக்கு பிடிக்காத கல்யாணம் தான் இது. என்ன சொல்ற? ஆமா பாட்டி, நான் சின்ன வயசுல இருந்தே அருள் மாமாவை காதலிச்சேன். அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோட இருந்தேன். ஆனா அவருக்கு என் மேல அந்த மாதிரி நினைப்பே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவரை விட்டு விலகி சாகலான முடிவெடுத்தேன். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. சிவனுக்கு சக்தி எப்படியோ அப்படிதான் நீ அருளுக்கு. சக்தி இல்லையே சிவன் இல்லை. அதே மாதிரி நீ இல்லாம அந்த அருள் இல்லை. அருள் வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவனோட உயிர் அவனை விட்டு போயிடும். ஒருவேளை நந்தினி அருளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நிமிஷமே அருள் செத்து நந்தினி விதவை ஆயிடுவா. அந்த குறி சொல்ற அம்மா சொன்ன மாதிரி அருள் மாமாக்கு கல்யாண வேலை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. அப்பெல்லாம் நான் தான் போய் அவரை காப்பாத்துனேன். அவங்க சொன்னதை எப்படி நம்பாம இருக்க முடியும்? நம்ம காதலிக்கிற ஒருத்தர் நம்ம இல்லைன்னா நல்லா வாழ்வாங்கன்னு தெரிஞ்சா அவரை விட்டு நாம விலகி போயிடலாம். ஆனா அவரை செத்துருவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் அவருக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட அவரை கல்யாணம் பண்ணி அவர் உயிரை காப்பாத்த முடிவு பண்ணேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நான் என் அனுபவத்துல சொல்றேம்மா. இந்த ஆம்பளைங்களை பாவம் பார்த்து அவங்க சந்தோஷம் போயிடும், மனசு கோணக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு வாட்டி விட்டுட்டோம்னு வை, அப்புறம் திரும்ப அவங்கள கையிலே பிடிக்க முடியாதுமா. இங்க பாருமா, எந்த பிரச்சனை வந்தாலும் அது பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அது எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா தூரமா போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியாதுன்னா அத எந்த காலத்திலயும் சரி பண்ண முடியாதுமா. அருள் வரட்டும், நான் பேசுறேன். வேண்டாம் பாட்டி, நீங்க பேசி மாமா எதுவும் தப்பா எடுத்துக்க போறாரு. ஆஹா, இங்க பாரு, இப்ப நான் பேசலைனா உன் வாழ்க்கையே தப்பா போயிடுமா. நான் சொல்றத புரிஞ்சுக்க. பாட்டி. வானதி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் அவங்கிட்ட பேசதான் போறேன். வேணாம் பாட்டி. இங்க பாரு வானதி, சொன்னா கேளு. வீட்ல அருணாச்சலம் தாத்தா வேற இருக்காரு. அவர் முன்னாடி பேசி அவர் வேற ஏதாவது நினைச்சுக்க போறாரு. நான் வானதி கிட்ட பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கிட்ட பேசு. முடியாது, முடியவே முடியாது. முதல்ல நான் தான் பேசுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? நான் எது பண்ணாலும் ஏடிக்கு போடியா பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ? நீங்க தான் வீம்புக்கு மல்லு கட்டிட்டே நிக்கிறீங்க. வீம்பு நான் பண்றேனா? ஆமாங்க. வீம்பை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். நான் வீம்பு பிடிக்கிறேனா? வயசாக வயசாக நீங்க தான் ரொம்ப வீம்பு பிடிக்கிறீங்க. ஆமாமா, எங்களுக்கு வயசாயிடுச்சு. நீ அப்படியே குமரியாவே இருக்கா பாரு. நீயும் கிளவி தாண்டி. ஆமா, அத இப்பதான் கண்டுபிடிச்சிக்கலாக்கா. வம்பு இருக்கணும்னே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன 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 நம்ம விஷயம் பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சம்மந்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நமக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, எப்படி நிறுத்துறது?
என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறியா நீ? என்ன தேவையில்லாம பேசுறீங்க. இங்க பாரு என்ன பேசுறாரு பாரு. ஏதாவது பேசுனா அப்படியே அடிச்சு கொண்டு போடுறேன் பாத்துக்க. உங்களுக்கு தான் பேச தெரியுமா? நீ சும்மா ஏதாவது பேசு. சும்மா இரு. சும்மா இரு. டேய் பாரு என்ன பேசுறாங்க. பேச தெரியும். அவங்க பேசுறதெல்லாம் இங்க பாரு. மரியாதை என்ன பண்ற? உங்களதான் காது கேக்குதா இல்லையா? அப்பா எத்தனை வாட்டி கத்துறது? என்னடி காட்டு கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, என் புள்ள மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிடணுமா, போய் மீன் வாங்கிட்டு வாங்க. கண்ட நேரத்துல மீன் வாங்கிட்டு வர சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நீ வச்ச ஆளா நானு? ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க மீன் குழம்பு கேக்குது, அத கூட பண்ணி கொடுக்காட்டி எப்படி சொல்லுங்க? கொடுக்கலாம் தான். அதுக்காக இந்த நேரத்துல மீனுக்கு எங்க போறது? அவன் 12 மணிக்கே கடையை சாத்திட்டு போயிடுவானே. கடையே சாத்திட்டா என்னங்க, கம்மாயில போய் பிடிச்சிட்டு வாங்க. ஆமா ஆமா, எனக்கு அப்படியே இளம ஊஞ்சலாடுது பாரு. இந்த வயசுல நான் போய் கம்மாயில மீன் பிடிக்கணுமா? மத்த நேரத்துல குமர மாதிரி பேசுவாருமா, இப்ப மட்டும் வயசாயிடுச்சா. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, மீன் குழம்பு வேண்டாம். நீ சும்மா ராத்தா, உனக்கு வேண்டானாலும் எனக்கு வேணும். என்ன கட்டிக்கிறதோட மட்டும் இல்லாம இன்னும் நான் எவ்வளவு அவஸ்தைப்பட போறேன்னு தெரியல. எல்லாம் என் தலை விதி. சரி சரி, மீன் பிடிக்க போயே எங்கேயாவது கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு சந்தோஷமா இருக்கும். தாத்தா தாத்தா இருங்க, நான் போய் மீன் பிடிச்சிட்டு வரேன். நீ எப்படிப்பா போய் மீன் பிடிப்ப? உனக்கு தான் தெரியாத? எனக்கு தெரியும் தாத்தா, நான் கூட போறேன். இப்படித்தான் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை மீன் பிடிக்க அனுப்புவீங்களா? என்னால முடியாதுன்றதுனால தானே அவங்களே போறேன்னு சொல்றாங்க. என்னால முடியாது. இதுக்கு மட்டும் முடியாது. பாட்டி பாட்டி சண்டை போடாதீங்க பாட்டி. நீங்க சண்டை போட கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்களே போறோம்னு சொல்றோம். நான் ஒண்ணு பேசுறதாயி வாயை மூடிக்கிட்டேன் போதுமா?